தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது பேரு ரங்கோத் விஹாரா. நம்ம தமிழ்ல சொல்லணும்னாக்கி அவங்க அதாவது என்னது தங்க முகடு, கோல்ட் பினாக்கிள் டெம்பிள், தங்க முகடின் கோயில் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இது அப்ப 12ஆம் செஞ்சுரி கடைசியில கட்டப்பட்ட கோயில். இது கட்டின ராஜா பேரு நிசங்கா மாலா. இவர்தான் நம்ம அந்த கோட்டரங்களையும் பார்த்தோம், அந்த கோயில கட்டியிருந்தவர். ஓகே, இவரு இத வழக்கம் போல அவங்க அவங்க எல்லா ராஜா கோயில் கட்டுவாங்க, அந்த மாதிரி இவரு கட்டியிருக்காரு. இது 550 அடி சுற்றளவும் 108 அடி வளர்த்தியுமா இருக்கு. ஒரிஜினலா 220 அடியோட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி பெருசா ஒண்ணும் இல்லை இங்க. ஓகே, அதாவது செங்கல்களால் கட்டப்பட்டது, கருப்பா இருக்கு. ஆக்சுவலா ரினோவேட் பண்ணும்போது என்ன இருக்குனாக்கி அது அந்த அடியை குறைஞ்சி, அந்த முகடுகளுக்காக குறைஞ்சி இப்ப 108 அடி தான் இருக்கு. உண்மையை சொல்ல போனாக்கி ஒரு ஒரு அளவுக்கு மேல புத்த கோயில் நமக்கு போர் அடிச்சிடும். எனக்கு அங்க வேற ஒண்ணும் இல்லை. அந்த பெரிய ஒரு இந்த ஸ்தூபா இருக்கலாம், அதுல ஒரு 4-5 புத்தர் சிலை வெளியே வச்சிருக்காங்க. உள்ள ஒண்ணும் கிடையாது. எனக்கு உள்ள போறதுக்கு வழி கிடையாது. கம்ப்ளீட் அடைச்சு அந்த இதுல தான் இருக்கு. இதை அவங்க ட்ரெடிஷன் படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதனால கொஞ்சம் ஸ்பீடா போய் பார்த்துட்டு மதியம் அந்த ஒரு 4 இடத்துல அவங்க சின்ன புத்தர் கும்பிடுறதுக்காக இடம் வச்சிருக்காங்க. உள்ளே போறவங்க உள்ளே புத்தர் தான் இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை, அங்க ஒண்ணு இல்லை பாக்குறதுக்கு. சில இடங்கள்ல இந்த ஏதாவது விளக்குகள் கொடுத்துறதுக்காக வச்சிருக்காங்க, மாதிரி பூ வைக்கிறதுக்காக இடம் வச்சிருக்காங்க. மற்றபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. யூஸ்வலான ஒரு புத்தர் கோயில் தான். அதனால அதை முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அங்க மனைவி இது ஜூஸ் குடிச்சாங்க. நான் ஒரு இளநீ குடிச்சேன். அந்த விலை ரெண்டுமே 300 ரூபா வாங்கினாங்க. ஓகே, அதை பார்த்துட்டு அடுத்த நாள் நாங்க போன இடம் பேரு லங்கதிலகா. போற பாதையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடது பக்கத்துல பார்க்கலாம், ஒரு குளம் இருக்கு, அது பக்கத்துல எங்களோட இருக்கு. அது பேரு அலானா பிரிவனா. அது என்னன்னாக்கி அங்குள்ள சாது, புத்த மங்ஸ் இருக்காங்களா, பிச்சுக்கள், அவங்க மாசத்துக்கு 2 தடவை 15 நாளைக்கு ஒருக்கா, இது பேர் தான் அந்த அலானா பிரிவனா அப்படிங்கிறது. இதுல 2 தடவை பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசனையும் கூப்பிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இடங்கள் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் லங்கதிலகா. இதை கேட்டது பராக்கிரம பாகு. அவர் 1153-86 வரை இருந்திருக்காரு. அவர்ல கேட்டிருக்காரு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இது பில்டிங்கை பார்க்க. டக்குனு எனக்கு பார்க்கும்போது சில இங்கிலீஷ் படங்கள்ல 2 பெரிய சிலைகள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லுக் இருந்து ஒரு நீளமான வால். இப்ப அந்த வாலோட ஹைட் 58 இன்ச்சு. ஆனா ஒரிஜினலா அது 200 அடிக்கு மேல இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கம்ப்ளீட்டா செங்கல்களால் கட்டப்பட்டது. ஓகே, இதுல என்ன ஒண்ணு என்னன்னாக்கி இது உள்ள போகும்போது வழக்கமா எல்லா கோயில்லையும் அந்த என்னது மூன் ஸ்டோன், நிலவுகள் இருக்குங்களா, அது அப்படி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கு. புத்தர் சிலையும் அவங்க செங்கல்களால் தான், சுட்ட செங்கல்களால் தான் கட்டியிருக்காங்க. ஓகே, கல் வழக்கமா எல்லாரும் கல் இருக்குமா, இல்ல அப்படி இல்லை, செங்கல்களால் தான் கட்டியிருக்காங்க. உடைஞ்சது அது ஒரு நீளமா நிக்கிற புத்தர் சிலை. ஆனா அவருடைய கம்பீரம் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறார். அப்படி திரும்பி வரும்போது சின்ன ஏடிப்படிகள் மேலே ஏடி வச்சிருக்காங்க, ரொம்ப சின்ன ஏடிப்படிகள். அதுக்கு என்ன காரணம், அது 4 இன்ச்சும் விட்டும் 1 இன்ச்சு, 1 அடி வளர்த்தி மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது புத்தர் யானைப்படியில் ஏறி போகும்போது புத்தருடைய பின்புறத்தை காட்டக்கூடாது, அதுக்காக அதை அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அவங்க யாரும் அதுக்கு சரிஞ்சு தான் ஏறி போக முடியும், அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இப்ப இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைட்ல சிலை இருக்குல்ல, இதெல்லாம் வழக்கமா பாம்பு படம் இருக்கும். அதாவது இந்த 7 தர பாம்பு 4 அந்த மாதிரி இருக்கும்ல. அது இல்லாம இதுல தான் நாகினி, பெண் பாம்புடைய இது வச்சிருக்காங்க. இந்த ஒரு இதுல தான் இங்க கோயில்களே பெண் பாம்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்க அதை பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தபோது அங்க சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த நாங்க பார்க்கும் இது பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு. அது பேரு கிரிவிகாரா. கிரிவிகாரா இந்த கோயிலை கிட்டது என்னன்னா, பராக்கிரம பாகுடைய மனைவி சுபத்ரா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க.
அது வெள்ளையா இருக்கிறதுனால அதோட ஒரிஜினல் பேரு ரூபாவதியும் ரூபாவதி துப்பாவும், அதுக்கு பிறகு இது வந்து இப்போ வந்து அது கிரி விகாரா வெள்ளையா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதை முடிச்சுட்டு அடுத்தால வந்த இடம் பேரு கல்விகாரா. இது கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு. அது கல்லால கட்டினதுனால இதுக்கு வந்து கல்கோயில் சொல்ல போறாங்க, கற்கோயில் அப்படிங்கிறாங்க. இதை கட்டினது வந்து பராக்கிரமா பார்க்க தான் இதை கட்டியிருக்காரு. ஓகே, இது வந்து ரொம்ப அதாவது முக்கியமான இடத்துல அந்த இதை மாதிரி கிரக விகாராவா அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான இடம். இது வந்து கம்ப்ளீட்டா கல்லால் அவர் கட்டின இது. ஓகே, ஒரு பாறை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த அஜந்தா கோயில் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல், அஜந்தா இன்னொரு அந்த ஸ்டைல்ல தான் இருந்த மாதிரி இருக்கு. அங்க 3 சிலைகள் இருக்கு. ஒன்னு புத்தர் படுத்து கிடந்த மாதிரி இருக்கு, ஒன்னு நின்ன மாதிரி ஒரு சிலை இருக்கு. அதாவது சிலவங்க சொல்றாங்க வந்து அது வந்து புத்தர், சிலவர் இல்ல புத்தர் கிடையாது, அவருடைய சீடர் ஒரு ஆளு அனந்தா அப்படிங்கிற அங்களோட பெரிய புத்த பிச்சு ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. தெரியல. இந்த இதுல இருக்கிறதே பெரிய சிலை வந்து அவர் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த சிலை. அது இன்னொரு சிலை வந்து வெளியே இருக்கு, அதுல வந்து புத்தர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இது அவங்க அதாவது மெயின்டைன் பண்ணதுக்காக நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன குகை கோயில் மாதிரி ஒரு கோயில் இருக்கு, அதுலயும் புத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அது போட்டோல இருக்க உள்ள போலன்னு அதை கட்டி வச்சிருக்காங்க. நான் வந்து கேமரா வந்து சேனல்ல வச்சு போட்டோ எடுத்தேன். அது கல் இல்லாம வச்சிருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல, அதோட காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது அந்த குகை கோயில் உள்ள புத்தர். அதுக்கடுத்தால வெளியே ஒரு புத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பொசிஷன்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. புறநாளாக பார்க்க வேண்டிய இடத்துல இதுல ஒண்ணு. அந்த அலையில முடிச்சுட்டு நாங்க என்ன ஏறக்குறைய திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கல. நாங்க மிஸ் பண்ணது என்னன்னா சோழருடைய சிவலிங்கன்னு ஒரு கோயில் இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வெயிலுடைய இது தாங்க முடியாம ஒரு அளவுக்கு மேல சரி போனா போதுங்கிற சூழ்நிலைய வந்துட்டு, அதனால சரி நம்ம போவோம் அப்படின்னோம். அதை பார்த்துருக்கணும் என்னை பொறுத்தளவு. சரி, அந்த கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து 3 லாங்குவேஜ் வச்சிருக்காங்க, அது இது இங்கிலீஷ்ல இருக்கு. திரும்பி வரும்போது வழக்கம் போல எங்க டிரைவர் என்ன பண்ணாருனாக்கி ஒரு ஒரு ஹோட்டல் கூட்டு போனாரு. அது ஹோட்டல் வந்து பேசிக்கலா வெளிநாட்டவங்களை ஏமாத்துறதுக்காக மண் சட்டியில எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பட் விலையும் வந்து பயங்கரமான விலை. அது வந்து என்னை பொறுத்தவரை அந்த வேலை ஒருத்தர் இல்லை அப்படின்னா இதுல அப்படின்னா வேற கொஞ்சம் கழிச்சு இன்னொரு சின்ன ஹோட்டல் கூட்டு போற பாதையில ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. சின்ன ஹோட்டல் தான். ஒரு சாப்பாடு 600 ரூபா. ஓகே, சாப்பாடோட விலை அதிகம். ஓகே, 600 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம். பட் அது டூரிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால தான் இது. என்ன பண்ணாங்கன்னாக்கி அது மேல பூரா ஓலையில கூறப்பட்டிருக்காங்க, தென்னை தென்னை ஈக்கில். அது கீழே வந்து அவங்க ஓலை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் போட்டு ரொம்ப 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 அழகா காட்போர்டை வச்சு இதெல்லாம் மறைச்சு சிம்பிளா ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப அழகாவே இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வந்து போனோம்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. வரும்போது டயர் பஞ்சர் ஆச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் புலனாளருடைய கடைசி வீடியோ. நாளைக்கு புலனாளர் புறப்படும். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறது வரை பாய்.